ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லார்ஜ் நம்பர்ஸ் அதாவது பெரிய எண்களை நம்ம ரியல் லைஃப்ல எங்க பார்க்குறோம்? இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். சேப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல ஒரு நாள் 35,000 பேர் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறாங்க. அடுத்த எக்ஸாம்பிள், ஊட்டி ஃப்ளவர் ஷோ இருக்குல்ல, இதை ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பார்க்குறாங்க. அடுத்தது, மதுரை மாநகரத்தோட மக்கள் தொகை 18 லட்சம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய நம்பர்ஸாக இருக்கு. பெரிய நம்பர்ஸ்னால் என்ன? நம்ம எழுதும்போது நிறைய இலக்குகள் வரும். லட்சம், கோடி அதெல்லாம் எழுதினோம் அப்படின்னா நிறைய இலக்குகள் வரும். ஆனால் அது மட்டும்தான் லார்ஜ் நம்பர்ஸோட அடையாளமா? இல்லை. இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா முக்கியமாக ஒன்று கற்றுட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் இங்கே ஸ்டேடியமில் 34,725 பேர் வந்தாங்க அப்படின்னு வழக்கமாக யாரும் சொல்றதில்ல. ஏன் அப்படி சொல்றதில்ல? கவுண்ட் பண்ண முடியாதா? ஸ்டேடியம்குள்ளே எவ்வளோ பேர் போகிறாங்க அப்படின்னு எண்ண முடியாதா? நிச்சயமாக எண்ண முடியும். எவ்வளோ பேர் டிக்கெட் வாங்கினாங்க, எவ்வளோ பேர் உள்ளே போகிறாங்க நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த நியூஸை பார்க்குறவங்களுக்கு இந்த தகவல் தேவையில்லை. அது 34,833 இருந்தா என்ன, 35,234 இருந்தா என்ன, எல்லாம் கிட்டத்தட்ட 35,000 அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி பூ கண்காட்சியை பார்க்கறதுக்கு 1,02,389 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆயிரக்கணக்கில் வந்தாங்களா, லட்சக்கணக்கில் வந்தாங்களா? இதுதான் முக்கியமான தகவல். ஸோ லார்ஜ் நம்பர்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு முக்கியமாக என்ன தேவைப்படுதுன்னா, ஆயிரங்கள், 10,000கள், லட்சங்கள், 10 லட்சங்கள், கோடிகள், இந்த கேட்டகரியில் இது எதில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 35,000 அப்படின்னு சொல்றதுக்கும் 3,500 அப்படின்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். ஒரே ஒரு ஜீரோ தான் எழுதும்போது வித்தியாசம். ஆனால் ஆக்சுவல் குவான்டிட்டியில் 10 மடங்கு. அதே மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஜீரோ போட்டிங்கன்னா 3,50,000. ஸோ நம்ம லார்ஜ் நம்பர்ஸ்னு வரும்போது அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோமே தவிர அதோட சரியான மதிப்பு எக்ஸாக்டா இவ்வளவுதான் இருக்கணுங்கிறத வழக்கமா நம்ம பார்க்கறது இல்லை. இப்ப நீங்க பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலயுமே லார்ஜ் நம்பர்ஸ் அதாவது பெரிய எண்கள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை எழுதினீங்கன்னா நிறைய டிஜிட்ஸ் வரும். லட்சம், கோடி இதெல்லாம் எழுதும்போது நிறைய இலக்கங்கள் வரும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் லார்ஜ் நம்பர்ஸ்க்கு இருக்கா? நிறைய டிஜிட்ஸோட நம்ம வேற எங்க நம்பர்ஸ் பார்த்துருக்கோம்? ஆக்சுவலா செல்போன் நம்பர் பயன்படுத்துறீங்கல்ல நிறைய பேர். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செல்போன் நம்பர் 1234556789. யாருக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நம்பர். பட் இப்படி இருந்துச்சுன்னா இதையும் நம்ம லார்ஜ் நம்பர் கேட்டகரியில் கொண்டு வருவோமா? ஆக்சுவலா இல்லை. நீங்க யாராவது அவங்களோட செல்போன் நம்பரை 12 கோடியே 34 லட்சத்தி இவ்வளோ 1000 சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா இந்த நம்பரோட மதிப்பு இது எவ்வளோ பெருசு இதெல்லாம் யாருமே கண்டுக்கிறது இல்லை. அதில் இருக்கிற டிஜிட்ஸை தனித்தனியாக சொன்னால் போதும். அது மட்டும்தான் நம்ம மொபைல் நம்பர் யூஸ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கிறோமே தவிர இது லட்சமா, கோடியா, 10 கோடியான்னு பார்க்கறதே இல்லை. இதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது ஆக்சுவலாக லார்ஜ் நம்பர் கேட்டகரியிலே வரதில்லை. ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நம்ம லார்ஜ் நம்பரை எக்ஸாக்டா எழுத மாட்டோமா? இல்லை. சில இடங்கள்ல தேவைப்படும். இப்போ நம்ம மக்கள் தொகை பத்தி சொன்னோம். இதை 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு மாநிலத்தோட மக்கள் தொகை என்ன அப்படின்னு சொல்லும்போது சும்மா தோராயிரமா இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாடோட மக்கள் தொகை என்ன அப்படின்னு சென்சஸ் கணக்கெடுப்பு பண்ணாங்க அப்படின்னா அதுல கரெக்டா 8,33,33,478 இந்த மாதிரி சொல்ல வேண்டியிருக்கும். ஏன்? ஏன்னா அங்க எக்ஸாக்ட் நம்பர் தேவைப்படுது. ஆனா இந்த மாதிரி சூழல்கள்
ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய இடங்கள்ல நம்ம லார்ஜ் நம்பர்ஸை அப்ராக்சிமேட்டாக எழுதினா போதும்.